அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஃப்ரான்ச்சைஸ் தாங்க எடுக்க போகிறோம். ஸ்கூல் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இது பண்ணலாம் அப்படின்னு எடுத்தெடுப்புலேயே பார்த்திங்கன்னா ஆசை வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே என்னன்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னே தெரியாது. அவங்களுக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நமக்கு சொந்தமாக ஒரு பெரிய அளவில் லேண்ட் வேணும். அந்த லேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பில்டிங் கட்டியிருக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா அதுக்கு எங்கே போய் லைசன்ஸ் வாங்குறது, எப்படி போய் சர்டிஃபிகேட் பண்ணுறது, நம்ம எப்படி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத 90% மக்களுக்கு தெரியதே கிடையாது. இப்போ நான் அதை பற்றி சொல்ல போகிறதில்ல. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஆஃபர் அப்படின்றது ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்திங்கன்னா இதை ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இந்தியா ஃபுல்லாக இது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஆள்கிட்ட பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் ஆஃபர் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா வெறும் 4 லட்ச ரூபாய்க்கு நாம் வாங்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி எல்லாமே பிஸ்னஸ் தானே ஆகிப்போச்சு. அதனால் இதையும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எந்த தயக்கமும் படல. ஸோ பார்த்தோம்னா இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கம்பெனி தான். இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கிறேன். ரெண்டாவது உங்களுக்கு அதோட வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்க்குங்க. உங்களோட டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பணத்தை கட்டிட்டு டேரெக்டாக அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆஃபர் வாங்கிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது வந்துருச்சு. அதாவது இந்த வாவ் கிட்ஸோட ஸ்கூல் வந்துருச்சு. இந்த வாவ் கிட்ஸ் ஸ்கூல் பார்த்திங்கன்னா பெரிய அளவுலலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. இவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா 4 லட்ச ரூபா அமௌண்ட் கேட்குறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பில்டிங் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாலே போதுமானது. அதுக்கடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த 4 லட்ச ரூபா எதுக்காக வாங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட் அவங்க அமௌண்ட்டாக வாங்கிட்டு போகிறதே கிடையாது அவங்க. ஸோ அதுக்கு அந்த ஸ்கூலுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸுமே நமக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. அதாவது சிசிடிவி கேமரா, கம்ப்யூட்டர்ஸு, அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துறாங்க. இது என்ன ஸ்கூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க. அதாவது மொத்தம் 4 விதமான கிளாஸ் இதில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்கூலு, சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது பார்த்திங்கன்னா அது. அப்புறம் பார்த்திங்கன்னா நர்சரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்கேஜி, யூகேஜி, இது 4 கிளாஸுமே இருக்குது. இந்த 4 கிளாஸ் தான் அவங்க பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க. இதை நான் ஏன் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். நான் அது பார்த்தேன், டக்குன்னு மறந்துட்டேன். நீங்கள் வெப்சைட்டில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிற இந்த வாவ் கிட்ஸ்ன்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னா அவார்டு வின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவார்டு அப்படின்றது சாதாரண ஸ்டேட் லெவலில் கிடையாது, நேஷனல் லெவலில் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த எல்கேஜி, யூகேஜி, நர்சரி, இந்த ப்ளே ஸ்கூலு, இதுக்கு போய் எப்படி தான் அவங்களெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரத்துக்கு அவார்டு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நான் சொல்கிறேங்க, பெரிய பெரிய ஸ்கூல் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணாத விஷயங்கள் எல்லாமே இவங்க கண்டக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ப்ளே ஸ்கூலில் என்னப்பா சொல்லிக் கொடுப்பாங்க, எல்கேஜி, யூகேஜி, நர்சரி, இதிலெல்லாம் என்னப்பா சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ப்ளே ஸ்கூலு, நர்சரின்றது பால்வாடி மாதிரி தானே இருக்குது. எல்கேஜி, யூகேஜின்றது ஆனால் அவனை கற்றுக்கிற மாதிரி விஷயம் தானே அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி கிடையாது. அமெரிக்காவிலேருந்து ஒரு 3 எக்ஸ்பர்ட்டு, அப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டு, அப்புறம் யூகேலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட், இவங்க எல்லாத்தையுமே வச்சு தான் இவங்க இந்த ஸ்கூலவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூலை பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றக்காக தான் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அடுத்த லெவலுக்கு இது எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற வரையும் பார்த்திங்கன்னா அந்த 5 எக்ஸ்போர்ட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அந்த 5 எக்ஸ்போர்ட்ஸுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள். அவங்க எல்லாருமே அந்த கல்வியில் பார்த்திங்கன்னா பெரிய ஆட்கள். சின்ன குழந்தைக்கு பார்த்திங்கன்னா எந்த லெவலில் நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அது பெரிய அறிவாளி ஆகும் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் பார்த்திங்கன்னா அது எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படின்றத யாருக்குமே தெரியாத விஷயம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, 5 வளையாது 50 வளையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே விஷயம் தான் இவங்க செய்கிறாங்க. இவங்க வெறும் விருது வாங்குறாங்க, இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுனால நான் சொல்லலை. ஏன்னா ப்ரைவேட் கம்பெனி எல்லாமே பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள் எல்லாருமே காசை கட்டியே பார்த்திங்கன்னா வேணுங்கிற அமௌண்ட்டை இப்போ கொடுத்துட்டு இவங்களுக்கு தேவையான அந்த அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவார்டு வாங்குறாங்க. இவங்க உண்மையாகவே இருக்கிறாங்க. நான் அந்த ஸ்கூல் ஃப்ரான்ச்சைஸ் பற்றி எக்கச்சக்கமான லிஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில 4-5 கம்பெனிகள் தான் பிடிச்சிருச்சு. அந்த 4-5 கம்பெனியில் ஃபஸ்ட் ரேங்க்கில் நான் வச்சது பார்த்திங்கன்னா இந்த வாவ் கிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் பெய்ட் ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கொடுக்குறது இல்லைங்க. நான் அவங்களோட டேரக்ட் வெப்சைட்லேருந்து தான் எடுத்து இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆள் மூலியமாலாம் போய் கான்டாக்ட் பண்ணுற போகிறது கிடையாது. தேர்ட் பார்ட்டி ஆள்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் டைரெக்டாக இந்த
இந்த வாவ் கிட்ஸ் அமைப்பிலே தான் நீங்கள் பேச போகிறீங்க. அவங்ககிட்ட தான் அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 4 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 4 லட்ச ரூபா அமௌண்ட்டு யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க, பேரூராட்சிகளில் இருக்கவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த 4 லட்ச ரூபா அப்படின்றது. சுருக்கமாக சொல்லணும்னா 3,99,000 ரூபா அந்த அமௌண்ட்டு தான் அவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ அதுதான் நான் 4 லட்சம்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் நகரப்புறத்தில் இருக்கீங்க, மாநகராட்சியில் இருக்கிறீங்க, அதாவது நகராட்சி மாநகராட்சியில் இருக்கீங்க அப்படின்னா 4,99,000 வரை வாங்குறாங்க. நீங்கள் ஊராட்சி பேரூராட்சியாக இருந்துச்சுன்னா 3,99,000 வரை உங்கள்கிட்ட வாங்குறாங்க. இது ஆஃபரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் ஹோல்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் அமௌண்ட் வந்து வாங்குறதே கிடையாது. முக்கியமான விஷயம் இது ஒன்று தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக பிடிச்சிருந்த விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பேஸ்டான அட்மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதே கிடையாது. அதாவது பெரிய பெரிய ஸ்கூல்ஸும் சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பைஜூஸ் இருக்குது, டிஸ்னி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாமே ஆன்லைனில் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்களே. பைஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே டியூஷன் சென்டர் வச்சுருக்காங்க, ஆஃப்லைன்லேயும் டியூஷன் சென்டர் வச்சுருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் அவர் கொடுக்குறதுக்கு நீ வந்து ரெடியாக இல்லை. ஆனால் ஃப்ரான்ச்சைஸ் ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா மற்ற கம்பெனிகள் போலவே, அதாவது இன்றைக்கி பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் எத்தனையோ இருக்குது, அதை நான் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் உண்டாகக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஆஃபர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அமௌண்ட் நான் ரெடி பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாயிருந்து 60 லட்சம் ரூபா வரையும் கேட்குறாங்க அவங்களோட ஸ்கூல் பண்ணுறதுக்கு. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 8 ஏக்கர்லேருந்து அதிகபட்சமாக 20 ஏக்கர் வரை லேண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தானே இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க கேட்குறாங்க. அது இல்லாமல் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர்னிங் அப்படின்ற கொடுக்குறாங்க. தனியார் ஸ்கூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காசு வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த ப்ளே ஸ்கூலுக்கும் சரி, இந்த நர்சரி, இந்த எல்கேஜி யூகேஜிக்கெலாம் பார்த்திங்கன்னா சாதாரணமே 5,000 20 ரூபா வரையும் ஒரு அட்மிஷனுக்குலாம் வாங்குறாங்க. இன்னும் பெரிய பெரிய ஸ்கூலு அப்படின்னா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயமாயிடும். இன்றைக்கி நம்மால் கல்யாணம் பண்ணுறான்னா கல்யாணம் பண்ணப்பே போய் அட்மிஷன் போட்டு வச்சா தான் அவனுக்கு குழந்தை பிறக்கிறப்ப அந்த ஸ்கூலில் வந்து சீட் கிடைக்கும். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நம்ம இந்தியாவில் ஆகிப்போச்சு, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே ஆகிப்போச்சு. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ராயல்ட்டி ஃபீஸ் அப்படின்றது வாங்குறதே கிடையாதுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ராயல்ட்டி தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஃப்ரீ ராயல்ட்டிக்கு அவங்க அக்ரிமெண்ட்டும் கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஃப்ரீ ராயல்ட்டி கொடுத்தோன்னா நம்ம வந்து நம்மளோட லொக்கேஷனில் இந்த ஸ்கூலை வச்சு நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் இவன் ஃப்ரீ ராயல்ட்டி தானே கொடுத்துருக்கான், எப்போ வேணாலும் அவன் ஆக்குபைன் பண்ணிட்டு போயிடுவானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக அப்படி தான் நினைக்க தோணும். ஏன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்குறானே, இவ்வளோ பெரிய ஆள் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு என்ன விஷயம்? ஒன்று அவன் டெவலப் ஆகணும். அப்படி டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளோட இடத்த வந்து அவனே பிடிங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இவன் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அதுக்குண்டான அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துட்றான். அதுதான் 3வது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் உங்கள்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ராயல்ட்டி நாங்கள் கேன்சல் பண்ணிட மாட்டோம், அந்த ராயல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா லைஃப்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி ஃப்ரீயாக சொல்லிவிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுறாங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது மட்டும் கிடையாது, பல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் போய் அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் அந்த இதுக்கு அமௌண்ட் கட்டலாமா அப்படின்றத நீங்கள் விசாரிச்சுங்க. தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட ஸ்கூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்தியா ஃபுல்லாக இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ளே ஸ்கூல் வந்து இந்தளவுக்கு ரீச் ஆகி போகிறாங்களா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் நான் செலக்ட் பண்ண இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்கில் இந்த லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்கூல் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஒரு தொழிலாக தான் நான் எடுத்து பண்ண சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற ரெடியாக இருக்கிறோம். ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரில, என்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாவை ஒரு எஜுகேட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோலாம் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் 3,99,000 ரூபா இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊராட்சியாக இருக்கலாம், இல்லாட்டி பேரூராட்சியாக இருக்கலாம், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் செட் ஆகும். ஸோ 4,99,000 ரூபா அப்படின்ற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி அப்படி இல்லாட்டி பேரூராட்சி, இந்த பேரூராட்சின்ட்டு மாநகராட்சி, இந்த நகராட்சி மாநகராட்சி இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 4,99,000 ரூபா அமௌண்ட் வாங்கிறாங்க. அந்த 4,99,000 ரூபா அமௌண்ட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள ப்ளே ஸ்கூலுக்கு தேவையான அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி அந்த 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இடமா இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளே கிரவுண்டு மாதிரி தனியாக ஒரு இடம் வேணும் அப்படின்றாங்க. இந்த குழந்தைகள்லாம் விளையாடணும், அவங்களுக்கு ஒன்றான மெட்டீரியல்ஸ்லாம் வைக்கணும், அதுக்காக சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டிங்குள்ளே கிளாஸ் ரூம் இருக்கலாம், அந்த கிளாஸ் ரூமுக்கு உள்ள அந்த வேணுங்கிற டிராயிங்ஸு, அப்புறம் அந்த லெட்டர்ஸு, டிஸ்பிளே, அந்த ப்ராஜெக்டரு, அப்புறம் கம்ப்யூட்டரு, ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கூல் கண்டக்ட் பண்ணுறதுல இவங்க தான் நம்பர் 1 நான் சொல்லுவேன். நீங்கள் தயவுசெய்து இவங்களோட வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்கூல் எல்லாமே மக்கள் என்னவா பார்க்குறாங்கன்னா ஒரு கௌரவமாக பார்க்குறாங்க. இந்த ஸ்கூலில் என் பிள்ளை படிக்குதுப்பா, நீங்கள் நினச்சி பாருங்கள், பால்வாடி குழந்தைக்கு இன் பண்ணி டை கட்டிட்டு போகிறதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துருக்கோம். அதே பால்வாடி போகிற குழந்தைக்கு கையில் லேப்டாப்பையோ இல்லை டேப்லெட்டையோ கொண்டு போய் அதை தான் ஆப்ரேட் பண்ணி அது மூலியமாக தான் படிக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயமா நம்ம மக்களுக்கு தெரியுதா இல்லையாங்க? இன்றைக்கி சாதாரணமாக எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் அந்த மொபைலை வச்சுக்கிட்டே தான் அந்த பிள்ளை படிக்குது. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பால்வாடி படிக்கிற பிள்ளைக்கும் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுதுன்னா அது நம்ம ஆச்சரியமாக பார்க்குறதான விஷயம். ஸோ இப்படி தான் காலங்காலமாக இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஏமாற்றி இந்த கல்வி அப்படின்னா தனியார் கல்வி அப்படின்றது அவங்களோட கௌரவம் அப்படின்னு ஆக்கிப்பட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு லாபம் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபத்தை பற்றிலாம் போடல. நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5000 ரூபாய் இல்லை 3000 ரூபா அப்படின்னு கலெக்ட் பண்ணாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 பேர்னாவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ 100 பேர் இருந்தால் தான் ஒரு டியூஷனே இருந்தாலும் சாதாரணமாக ஒரு 200 பேர்னாவது ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனால் 100 பேர் இருந்தால் தான் நம்மளும் அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கு நமக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். ஸோ 100 பேர் அப்படின்றது தாராளமாக சேர்ந்துருவாங்க. எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா 100 குழந்தைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ப்ளே ஸ்கூலுக்கு போகிறாங்க, நர்சரி போகிறாங்க, எல்கேஜி யூகேஜி இது 4மே நம்மகிட்டே இருக்கிறனால கண்டிப்பாக ஒவ்வொரு கிளாஸுக்கும் 50 பேர்னு வச்சாலும் சரி 25 பேர்னு வச்சாலும் சரி நம்ம கணக்கு வந்து தாராளமாக வந்துடும். ஸோ அந்த கணக்கு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 3000 ரூபா வாங்குறீங்க, ஒரு குழந்தைக்கு 3000 ரூபா வாங்கினா 100 குழந்தைகிட்ட இருந்து 3 லட்ச ரூபா வந்து ஆகிப்போச்சு. ஸோ அந்த 3 லட்ச ரூபாவில் நீங்கள் அந்த சொந்த இடம் வச்சுருந்தாலும் சரி இல்லை அந்த பில்டிங் வந்து வாடகைக்கு நீங்கள் எடுத்துருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அதிகபட்சமாக செலவு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்களேன். மாதத்துக்கு 1.5 லட்சம் போனாலும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபா அப்படின்னு வந்துடுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி ஃபீஸ் அப்படின்றதே கிடையாது. ஸோ அதுலேருந்து வர லாபத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நஷ்டம் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் அடுத்து வர ஸ்கூல்ஸையும் நான் உங்களுக்கு வந்து போட்டுட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. இந்த ஸ்கூலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டான ஒரு லிங்க் தான். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக கம்பெனி தான் கான்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி பர்சன் யாருமே கான்டாக்ட் பண்ண போகிறதில்ல, அவங்ககிட்ட நீங்கள் பேசி ஏமாற போகிறதில்ல, அவங்ககிட்ட நீங்கள் பணம் கொடுத்து ஏமாற போகிறதில்ல. நீங்கள் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த கம்பெனியில் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னு நான் சொல்லிடுறேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.